அதனால ஆண்டவரை கண்ட உடனே வந்தர வழிபாடுகள் செய்த காரணத்தினால் அர்ச்சனா தேவி என்ற பாலா என்றும் இந்த கடற்சூழ்ந்த உலகத்தில் சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதம். விடிய காலை நல்ல வேலை, வெள்ளிக்கிழமை அமாவாசை, விடிய காலை நல்ல வேலை. இந்த நேரத்திலே தோற்றமாக இருக்கிறேனே யுகமோ 4 கிரியதா திரியதா துவாபுரி கலியுகம் வேதமோ 4 ரிக்கு யசோர் சாமம் அதர்வனம். இப்படி இருந்த போதிலும் இந்த 4 யுகத்திலே எத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறேன்? என்னுடைய விளக்கங்கள் என்ன? 10 அவதாரம் இந்த 4 யுகத்திலே 10 அவதார மூர்த்தியாக எத்தனையோ அவதாரங்களை எல்லாம் எடுத்து எத்தனையோ துஷ்டர்களை சிஷ்ட பரிமாணம் செய்திருக்கிறேன். அப்படி இருந்த போதிலும்
மாபலி சக்கரவர்த்தியாகப்பட்டவன் நானே உலகில் வல்லவன் நானே உலகில் வல்லவன் என்று சொல்லி அகம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன செய்தேன்? ஒரு குட்ட உருவம் மொட்டை பாப்பானாக உருவத்தை எடுத்து மாபலி சக்கரவர்த்தியிடத்திலே சென்று, ஆனால் மாபலி சக்கரவர்த்தியாரே, நானோ ஒரு ஏழை பிராமணன், நான் தங்குவதற்காக 3 அடி இட வேண்டும் அப்படி என்று சொல்லி 3 அடி இடத்திற்கு சத்தியத்தை வாங்கிக் கொண்டு உடனே என்ன செய்தேன்? என்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை 1 அடியாகவோ இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியை 1 அடியாகவோ 2 அடியாக அளந்து விட்டேன். மாபலி சக்கரவர்த்தியாரே, நீ கொடுத்த இடமாகப்பட்டது 2 அடிதான் ஆனது, இன்னொரு அடிக்கு இடம் என்று கேட்கிற போது அப்பொழுது மாபலி சக்கரவர்த்தி சொல்கிறார், ஆண்டவா, உன்னுடைய மகமை தெரியாமல் சத்தியத்தை செய்து விட்டேன் சாமி, இன்னொரு அடிக்கு இட வேண்டுமானால் என்னுடைய சிரம்தான் இருக்கிறது என்று சொல்லி மண்டியிட்டு என்னுடைய பாதத்தை அமர்கிறான் மாபலி சக்கரவர்த்தி. என்ன செய்தேன்? என்னுடைய பாதத்தை அவனுடைய சிரத்தின் மீதிலே வைத்து அதல விதல பாதாள தலாதல என்று சொல்லக்கூடிய பாதாள லோகத்துக்கு மாபலி சக்கரவர்த்தியை அனுப்பி வைத்தேன். சிலது காலம் பாதாள லோகத்தை ஆட்சி செய்கின்றேன். அடுத்தபடியாக இரணியாக்குதல் என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் அகமிடித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி? நானே உலகில் வல்லவன், எப்படி இரவிலும் சாவில்லாமல் பகலிலும் சாவில்லாமல் எந்த ஆயுதத்தாலும் சாவில்லாமல் வீட்டிலும் சாவில்லாமல் வெளியிலும் சாவில்லாமல் இப்பேற்பட்ட வரத்தை பெற்றிருக்கிறான் இரணியன். இரணியாக்குதல் என்ன செய்தார்? இந்த பூமாதேவியை பாயாக சுருட்டி நரகோட்டை கட்டி நரகோட்டைக்குள்ளே வைத்து விட்டான். அப்பொழுது நரகோட்டைக்குள்ளே வைத்து உடனே, நரகோட்டைனா என்ன? ஆமா, அந்த கோட்டையை வைத்த உடனே பூமாதேவி, ஆண்டவா கோவிந்தா நாராயணா காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே என்ன செய்தேன்? வெள்ளப்பன்றி அவதாரம் எடுத்தேன். கருப்பண்ணி. அப்படி வெள்ளப்பன்றி அவதாரத்தை எடுத்து அந்த நரகோட்டையை இடித்து கெஞ்சிடா அப்படி அந்த நரகோட்டையை இடித்து அந்த நரகத்தை புசித்து இரணியாக்குதலை மறுத்து அப்புறம் பீத்தன சாமி சாப்பிட்டது எந்த உருவோ? அது என்ன சாப்பிடும்? அதனால் அந்த நரகோட்டையை இடித்து நரகத்தை புசித்து இரணியாக்குதை மறுத்து பூமாதேவிய நரகோட்டையிலே பார்த்த உடனே அவள் மீதில் எனக்கு மோகம் வந்து விட்டது, காதல் வந்து விட்டது. காதல்? ஆமா, காதல். ஆசை வந்து விட்டது. ஆசை வந்த உடனே அந்த இரணியாக்குதலை மடித்து பூமாதேவியோடு அங்க சேர்ந்து விட்டேன். பாவனை காட்டுறது நீனாத்துக்கு என்ன குடிக்கிற? அப்படி பூமாதேவியுடன் சேர்ந்த உடனே அங்க ஒரு குழந்தை பிறந்தது. அவன் தான் நரகாசுரன். நரகோட்டைக்குள்ள பிறந்த காரணத்தினால் நரகாசுரன் என்று ஒரு பிள்ளை பிறந்தது. அவனை விடுத்துவிட்டு இரணியனை மடிப்பதற்காக என்ன செய்தேன்? இந்த உடல் மற்றும் மனித உடல் இந்த முகமாகப்பட்டது சிங்கத்துடைய முகம். இந்த கையில் இருக்கக்கூடிய நிகங்கள் எல்லாம் சிங்கத்துடைய நிகங்கள். ஆனால் அவன் எப்படி வரத்தை வாங்கியிருக்கிறான்? இரவிலும் பகலிலும் வீட்டிலும் வெளியிலும் மனிதனாலும் மிருகத்தாலும் அழிவே இல்லாத வரத்தை பெற்றிருக்கிறான் இரணியன். என்ன செய்தேன்? பொழுது போகும் முன்னே, பொழுது இருக்கும் முன்னே மாலை 6 மணி அளவிலே இரணியனை வாசப்படியிலே கிழித்து நரசிம்மாவதாரம் எடுத்து அவனை வாசப்படியிலே கிழித்து இரணியனை செம்பாரம் செய்தேன். ஆமா, இப்படி 10 அவதார மூர்த்தியாக எத்தனையோ துஷ்டர்களை சிஷ்ட பரிவாரம் செய்திருக்கிறேன். ஆனா இருந்தாலும் நான் யாருக்கு பிள்ளை? என்னுடைய விளக்கங்கள் என்ன?
தாயாகிய தேவகி அம்மனுக்கும் 8ஆம் பிள்ளையாக கண்ணனாக சிறைச்சாலையிலே பிறந்தார். கண்ணனாக சிறைச்சாலையிலே பிறந்து ரேப்பிலை என்று சொல்லக்கூடிய ஆயர்பாடியிலே ரேப்பிலை ஆமா ரேப்பிலை என்று சொல்லக்கூடிய ஆயர்பாடியிலே நந்தகோபனுடைய மனையிலே அசோதா பிராட்டியார் இடத்திலே வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வைகுந்தத்திலே அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்று நாளையிலே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு அதர்மம் நடந்திருக்கிறது. அது என்ன என்பது போக போக நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். அந்த புறத்தில் என் மனைவி இருக்கிறால் அழைத்து கொண்டு வைப்போம். அழைச்சிட்டு பேசுற அந்த அரை மணி நிற்கிறது சொல்லு இப்ப எவ்வளவு பேரு சாமி இவன் சூத்து மேலே ஆசைக்குதா இதுதான் கரெக்டா இருக்கு நம்மளுக்கு என்ன திடீர்னு அம்மாக்குற அதான் சொல்லுங்க மேடம் மேடமா அவனுக்கு ஒரு வைத்தியர் சொல்லி ராத்திரி தான் நம்மளும் உக்காந்துக்கிறோமே நம்மளும்
தப்பா கேட்பேன் பிடிக்காது பத்தி பிடிங்க நாய் போட்டு போயிடுவோம் நானு சரி நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்ட்டுதான் கழிச்சு காயிலாங்காடியில் கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க 350 ரூபாய்க்கு ஏடாடே நக்கன நகனே எனக்கு கூட கொடுத்தோ 950 ரூபாய் கொடுத்துக்க மாட்டேன் பகவதி பையன் காட்ட 1000 ரூபாய்க்கு யாருக்கு எடுத்துக்கிறோம் வீட்டுல ஆட்டாவது விளையாண்டு கேட்கும் போதெல்லாம் தண்ணி கொடுக்கும் தாடுக்கு போ ஏன்னா போர் போட போர் வைக்கிறீங்களா ஆட்டா தண்ணி வந்துருமா அரிசாலே வந்துடும் ஆட்டா தண்ணி வந்துருமா அரிசாலே வரும் குட்டி சாப்பிட்டியா 4 இட்லி 2 இட்லி ஏண்டா நான் எப்படி நீ எப்படி இருக்கிற அப்படியே செம்பு சரியாட்டுக்கிற நான் நல்லா இருக்கிறேன் இலவாசம் ஏமா அப்படியே மக்கள் நான் சாப்பிட்டேன் என்னைக்கு பண்ண கூட ஒரு 2 சுத்து பெருசா இருப்பா அவ்வளவுதான் ஏமா பர அந்த அக்களோட 4 சுத்து கம்மி தாங்க நானு எனக்கு இலவாசம் இருக்குன்னு சொல்லி பரவாயில்ல குட்டி உன் மனசுல எவ்வளவு தரமா ஆசை நானும் கூட போய் எப்படி எப்ப பேவல மாத்தனே கேட்காத நீ நந்தினி இது வேற கலரு போச்சு ஒண்ணு ஒத்தை சரியா போதா அதானே இல்ல
வந்தாப்ப நந்தினி பேர் வச்சோன்னே ஹலோ கேமரா மேன் வந்த உடனே பத்தூர்ல வாமா நந்தினி ஹலோ அங்க விட்டேன் இங்க வந்தேன் யாரெல்லாம் பேர் கண்ணாடி போட்டு அவரு ஏ மாமா மாமா மசாலக்காரா பேசணும்னா பேசணும் செவடங்கால சாமி ஊத்துக்காமி நான் மசாலக்காரன் பாத்து ஏங்க கேமராமேன் சொல்லுங்க 6 மாசத்துக்கு எனக்கு வந்து பசி எடுக்காது நான் போய் யாரும் வருது மாமா கை கொடுங்க மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா ஏய் நான் மோசமான பொண்ணு கைய உள்ள ஒட்ட அரடிக்கே ஜெயிக்க பிடிச்சாக்குறது அது எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னேன் எத்தனை மணிக்கு நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா காத்திருக்கிறேன் மாமா என்ன ஒரு அதே ஊம்பல் பட்டி மாதிரி எத்தனை ஆம்பளை இருக்கிறாங்க நம்ம ஆட்டக்காரன் ஆம்பளை இருக்கிறாங்க ஆனா உன்ன மாதிரி என்ன மாதிரி கருப்பா பொறுப்பா யாருமே இல்லை மாமா கருப்பா இருந்தாலும் சாமான பொறுப்பா இருக்கும் டேய் பையா அதுக்கெல்லாம் ஒரே இடத்துல அடிக்கிறது அது பஞ்சு மிட்டா நீ கஞ்சி கொண்டு போறமில்ல என் நெஞ்சுக்குள்ள நீ வரியா ஏ மாமா பவனி நாடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க சாங்கிட்டு வச்சாரு பவனி நாடத்துக்கு வந்துட்டாரு ஆனா பழனடிக்கு போயிருந்தா அஜித் குமார் இவருக்கு ஒரே குலத்துக்குவாங்க யாரு சிம்பு அஜித் சென்னைக்கு போயிருந்தாங்க கட்டுக்கிற பழைய பாத்தி அழகா பாட்டு கேட்டாரு நான் கட்டுக்கிற பழைய பாத்தி அழகா ஒரே நிமிஷம் பாட்டு கேட்டாரு பட்டி போடல நீங்க எனக்கு என்ன ஒரு வாங்கணும் நான் மென்னதான் ஆளு உங்க அப்பா வந்து எனக்கு மாமா முறையா நீங்க என்னாச்சு மாமா மக நான் மாமா மகன் மாமா தான் என்ன உறவுன்னு கேட்டேன் மாமா உங்க அப்பா மாமா நீ அவங்க பையன் எனக்கு என்ன ஆகணும் அவங்க உனக்கு அர்த்தமாகும் என்ன உறவு நம்ம 2 பேருக்குள்ள அதே வருது எது மாமா அதே அத்தானே எரியா அத்தோட மகன் என்ன மகன் ஐயா அத்தை மகன் மச்சான் மகன் ஆகும் இல்லையா ஐயா மச்சான் 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 மச்சான்
என்னடா நேரம் அதே நேரமா அது மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரம் அது இல்லையா அந்த புடிச்சுங்க ஆகற பத்தி எப்படி எப்படி கொஞ்சம் ஆடி காட்டுங்களாங்க வாங்க மாமா எதுக்கு மாமான்னு கூப்பிட்டு கேளுங்க அவன் தங்கச்சி அக்கௌண்ட் போல நானு அத பாக்குவாக்கு போற பட்டாங்க பாரு அம்மா உங்களுக்கு வந்துட்டாரு யாரு இப்பதான் வச்ச மாமா எப்படி கூட பாத்துட்டு நானு சரி இந்த பகட்டன் தேகப்பட திருச்சபை வரக்கூடிய நேரம் நான் யாரி சேர்ந்தவள் யாருக்கு மனைவி விளக்குங்க என்னடா இது அப்பா எல்லாம் இல்ல நானும் பாத்துட்டு எங்க வீட்டுக்காக 10ஆவதா இருந்தாங்க ஆனா பையன் 13ஆவது தான் எடுத்துருக்கான் எப்படி நம்ம மீசி ஒன்னும் மேலையும் எடுக்கிற கீழையும் எடுக்கும் யாருக்கு தெரியும் பாரு எழுச்சுட்டா ஏய் எந்த போதிலும் அலைக்கலை பெண்ணாக பிறந்து உலக சாய்க்க வந்து என் பிறக்கப்பட்டது ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி நீ ஆதிலட்சுமி மத்தாளுக்கார ஆயா அப்படி ஆதிஸ்லாம் இருந்தாலும் எங்க நாடு என்ன நாடு அதே நாடு வைகுந்தத்தை அன்றக்கூடிய ஆண்டவர் எம்பெருமான் முன்னாடி பருப்பு பக்கம் ஐபாந்தம் ஆமா அதிலடா வைகுந்தடா குடி ஓ வைகுந்தம் வைகுந்தி ஆண்டவரக்குடி ஆண்டுடைய மனைவி ஆதிலட்சுமி அம்மையார் சரி பத சமாச்சாரம் மன்னர் அழைப்பதில் மன்னரை பார்க்கணும் சொல்லிட்டுருக்கீங்களா என்னுடைய மனைவி என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி தான் சொல்லணும். பொண்டாட்டியை வந்து என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. சொல்ற போடா நல்ல வார்த்தை சத்தியமா நாயமும் நல்லதான் பெற்று தேவையா சரி போய் தேவையாடுறான் பாரியம்மா ஏமா இன்னைக்குதான் கரெக்டா இருக்கு ஜோடி போறது அவர் என்ன அடிப்படையா மாற மாட்டேன் நீ நடுப்படையா மாற மாட்டேன் நான் குழப்பையா மாறும் இன்னைக்குதான் கல்வா இன்னைக்குதான் உனக்கு புத்தி வந்து இருக்குது வாங்க கரெக்டா விட்டுருக்கு ஜோடி வாங்க எப்படி கேளு இப்பதான் கரெக்டா நீ ஸ்பீக் எப்படி கேளுங்க அவர் அடிப்புலையா மாறுமா நடுப்புலையா மாறுமா இவன் கொணப்புலையா மாறுமா இப்பதான் நீ பீக்கான்னு நிரூபிக்கிற இவரே கண்ணா பீக்கான் வேசாலத்து மேல் பாருங்க நாய் கூட இன்னொரு எஸ்பி கண்ணா ஆச்சுன்னு சொல்றான் வாயிலாத எப்பயுமே நம்ம வாங்க கண்ணால் என்ன வைத்தார் கூட்டினா சொல்ல கடப்பலாம் யாரா சம்பளம் தான் கேட்டு உங்க யாரா சொல்ற திரும்ப என்ன பார்த்தேன் ஏய் காளியம்மா வரும்போது நல்லபடி போலாம்
வாசலித்து வாசமுள்ள வீரே எனக்குனாதா நல்லதர் மலரை கொண்டு மங்களலட்சுமி மலர்பாதம் போட்டு ஐயா நாதா உன் பாதோ நாயனாரோ வாழ்ந்திருக்க வேண்டும் எழுந்திரு. மாதர்கள் போற்ற வந்த இந்த மாணிக்க வேளாளி. தேவி லட்சுமி இந்த நாளையில் கணவர் அழைத்தார் என்று சொன்ன உடனே ஓட்டோட்டமா ஓடி வந்து மலர் பாதத்தை படிக்கக்கூடிய அந்த காரணத்தினால் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் இருந்த போதிலும் சமைச்சன்னு ஒரு வார்த்தை கேட்கல சபைக்கு முன்பதாக தோன்றி நம்ம சாத்திகரை விடுத்து அழைத்த சமாச்சாரம் என்ன சுவாமி? இன்று நாளையிலே பார்த்தால் வைகுந்தத்திலே எந்த அசுரர்கள் ஆர்ப்பாட்டம் எதுவுமே கிடையாது. வைகுந்தமே அமைதியாக இருக்கிற போது அதனால நம்ம இரண்டு பேர்களும் மத்தியில் அமர்ந்து சற்று ஆயாசமாக இருக்கலாம். சுபேதையா இதே நல்ல வேலை கவியரசர்கள் சொல்லக்கூடிய அந்த விழாவிலே கலந்து கொண்டு அதே கோயில் கொண்டு எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய வேடப்பட்டி மாரியம்மனுடைய பேரவையால் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அதே எல்லா வல்ல இரவியாக விளங்கக்கூடிய வேடப்பட்டி மாரியம்மன் அந்த அன்பர் அவர்களுக்கு கவியரசு அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தை எல்லா வல்ல இரவி நல்க ஆண்டவனை அருள் புரிய வேண்டுகிறோம். சுபேதயம் அதே சக்கரை என்று சொல்லக்கூடிய அன்பு தந்தையார் விழாவிலே கலந்து கொண்டு அதே வேட மாரியம்மனுடைய பேரவையால்
ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா. எங்க போய் சென்றாலும் சக்கரை எண்ணார் அவர்களுக்கு நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தை எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்கு அம்மன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவியை வேண்டிக் கொள்வோம். அதனால அரக்கர வாழ்க்கை கிடையாது, தேவர்கள் சொல்ல கிடையாது, பஞ்சனையில இருக்கலாம் அமரலாம். ஆகட்ட சுவாமி. ஐயா வெள்ளிக்கிழமை அமட்டையாக யாரும் இல்ல காவலாங்க. அட அட குருமா எதன வாட்டம் இருவரும் அங்கனே பஞ்சிலே படுத்து உறங்கக்கூடிய நேரம். ஆமா ரெண்டு பேரும் வெளியே இருக்கிறங்க. காரணம் ஐயோ அங்க பாருங்க காட்டு பூசி வந்து நிக்குது. ஏன்னா காட்டு ஏறி மாட்டு வந்து நிக்குது. ஐயோ 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 ஐயோ. ஏங்க அந்த புறமா இரு. சரிங்க. அவன் யாரு என்னன்னா போய் பாத்துட்டு வா. அப்படி உங்களால முடியாது போனா என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா உன்னை கூப்பிட்டு நான் பேசுறேன். நாங்கள் இருப்பது வைகுந்தத்திலே அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே என்னை பிடித்து அப்புறமாக அடித்துவிட்டு நான் அமரக்கூடிய சிம்மாதானத்திலே ஏறி நின்றிருக்கிறாயே, நீ யாரு, எந்த ஊரு, எதுக்குடா இங்க வந்தா? சாமி என்ன மட்டும்தான் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். என்ன நான் கொந்த உடனே சூறேன் தீர்றேன். சாமி யாருடா சாமி நீ? நானா? டேய் நான் கோயிலுக்கு சாமி, எங்க வீட்டுல உலகத்துக்கு சாமி, நீ எதுக்கு சாமி? பாருங்க பாருங்க, நான் சாமி மாதிரி தெரியல. பார்த்தா மயில் சாமி இருக்கு, பார்த்தா மயில் சாமி இருக்கு. டேய் நான் யாரா? யாரா கொல்ல வந்தா என்ன நான் பையா 2027 இவன் தான் உலக அளவில் பக்கத்திலே வரப்போறான். அகில உலக ஆண் அழகு போட்டியில நீதான் ஃபர்ஸ்ட் வரப்போற. மிஸ் இந்தியா, உனக்கு மிஸ் இந்தியா பேர் கொடுக்க போறாங்க. முகத்தை நல்லா பார்த்துட்டு உனக்கு பரிசு கொடுக்குறான் பாரு, அவன் அன்னைக்கே செத்துருவான். என்ன கேக்குறா? இதுவரையும் என்ன தேடி என்ன பாக்குறதுக்கு வந்தவன் யாரும் மீண்டும் சலிக்கிறேன். ஆனா உனக்கும் ஏதோ கெட்ட நேரம். எப்படி கையை கட்டாப்ப என்னடா கேக்குறது? நான் யாரு? இங்க போல சிவனுக்கும் பார்வதிக்கும் போக்குவரத்து ஏற்பட்டு இங்க பார், அந்த நெற்றி திருப்பறி இருக்கிறது பார், அந்த கண்ணுல பார், நெற்றி கண்ணுல பிறந்தவன், அந்த நெற்றிக்கண் பொறியால பரம கடவுள், பரமக்கேது. ஓ புதிய பரம கடவுள். ஆமா புதிய பரம கடவுள். எதற்கு வந்திருக்கிற? உன் நாட்டை கொடு, இல்லைன்னா கொண்டாட்ட கொடு. கொடுக்க மாட்டேன். ஒரு நாள்
அந்த பாப்பலி எழுப்பிடி அவ கணக்கு தூக்குற பாரு பாப்பலி ஏய் அட விட்டு வீடு வெறி வந்தாத தேவி ஏங்க அந்த அசுரனோடு சண்டை செய்தால் என்னிடத்தில் அவனை வெற்றி சாட முடியல. அதனால பெண்கள் என்றால் பேயும் மனம் இறங்கும். அதனால ஒரு முறை அவனோட சண்டை செய்து பார்க்கலாம். நான் கராத்தால பேலன்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தேன். போடு பார்க்கலாம். பாப்பா ஐயோ யார் வேணும் யார் வேணும் யாரு பேசுறதுங்க? உங்களுக்கு யார் வேணும் போன்காரியா? போன்காரன் ராசு போட்டுக்கிறான் இவனா தாகாது புரியுது. நான் ஒரு ஒரே நிமிஷம் பேச வச்சிடறேன். 500 ரூபாய் அனுப்பிச்சுடு அப்புறம் அனுப்பிச்சுடுறான். கருப்பாக போடப்பட்டு வெளியாடுவாங்க. இவங்க தாரோட ஒரு நாள் போயிட்டு 10 கோழி இருக்காங்க. கெட்ட போல காலம் பேசுகிறாயே. உனக்கு கெட்ட பழக்கால வந்து விட்டடா சண்டால பாவி சரிக்கார துரோகி. யாரா பார்த்தா அவன் என்ன ஆகல கொஞ்சம் பார்த்து திக்குதே ஆயிட்டு
ஏ கண்ணா ஏ பீ கண்ணா கொண்டாட்டி என்னாடா அழகி அம்மா ஏய் ஒரே ஒரு முறை ஏய் 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 வாடா கொஞ்சம் ஏய் யாரு யார் வேணும் ஐயோ என்னங்க யாங்க ஐயோ ஐயோ அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் யா 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 அதனால இந்த நாடு விடுத்து தாத்தா வெள்ளிகள் விளையாட இருக்கிறியே இவன் அடித்த உதைக்கிறான் சாமி இந்த வைகுண்டத்தை விடுத்து நல்ல மழை காத்தரக்கூடிய இந்த மச்சா என் அண்ணன் பேர் வைகுண்டம் அதனால இந்த சூழலுக்காக வந்து வெற்றிக்கான பயணிகள் போயிடும் ஏய் என்னடி சொல்ற ஒரு பக்கம் செருக்கு கழுத்துலாம் பாரு ஓடி தாவா உள்ளத்தில் வந்தவன் அந்த சூரன் அடிச்ச அடியில வெள்ளிங்கிரி விட்டு நம்ம வெள்ளிங்கிரி விட்டு கிருஷ்ணகிரிக்கு போய் கிருஷ்ணகிரி போய் கிருஷ்ணகிரில இருந்து கையில ஏப்பா அதுக்கு ஜோடி இல்லை என்ன நடந்தது இப்படி காரியத்துக்கு வந்திருக்கீங்க சமாச்சாரம் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிறது என்னையா சமாச்சாரம் எல்லாம் என்னால ஒன்று தெரியலையே கண்டது இவளான சொல்லையே இதற்கெல்லாம் காரணம் நான் இல்லை ஓடுகாய் இந்த ஓடுகாய் ஏமா என்ன தகவல் என்ன நடந்தது அண்ணா என்னால ஒன்றும் தெரியலையே
இவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஒரு 10 வயதுல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்காதான்னு சொன்னா கேட்கறது கல்யாணம் பண்ணி ஆம்பளை முன்னாடி சந்தோஷம் நாரதனுடைய கழகம் நன்மை நானும் ஒரு நாளைக்கு பேர் கட்சி பிடிக்கல காத்தனுக்கும் கொண்ட உனக்கு எதுக்கு வந்தீங்க அவருக்கும் கொண்ட எனக்கும் அப்படி கழுத்து மாட்டி அவங்க பொண்ணாட்டி நாரதனுடைய கழகம் நன்மையில் முடியும். என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு. விதை போட்டேன் செடியாயி மரணம் அறுவடைக்கு வந்துக்குது. அதுக்கு உண்டான வழி பாரு எங்க அண்ணன். விவசாயம் பண்ண சொன்னியா? விவசாயம் பண்ணிட்டா எதை விளைச்சிட்டா அந்த விவசாயம் நீ ஓட்ட விதை விளைஞ்சு இப்ப அறுவடைக்கு வந்துருச்சு. எப்படி அறுவடை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதை சொல்லு. வினையை வெடிச்சுங்கிறான் அந்த வினை தான் அப்படியே பாட்டியாத்த சூழ்நிலை சாவு கொடுத்துருக்காங்க பெண்ணை போல ஒரு பெண்ணால் அழிகிறது. என்ன செய்யணும் சொல்ல. கண்ணனூர் மேடை அமைத்து அவனை அழைத்து எல்லாம் பூசாரிகளாக கண்ணனுக்கு மேடையா கண்ணனூர் மேடையை அமைத்து கும்பகலசத்தை வைத்து அந்த சக்தியை உற்பத்தி செய்து இந்த பார்வதியை சக்தியாக வரவைத்து அந்த சூரனை அழித்து விடலாம். நீங்களாம் பூசாரிகளா போறீங்க. நாங்களாம் பெண்களெல்லாம் தனித்திருக்க முடியுமா? பார்வதி உருவத்தை நீக்கி சக்தியாக உற்பத்தமாகி அந்த கும்பகலசத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் பூசாரிகளாக தேவகண்ட பூசாரி, அரிகண்ட பூசாரி, நீலகண்ட பூசாரி, கனக பூசாரி எல்லாரும் உருவத்தை மாற்றி அங்க கண்ணனூர் மேடையிலே சமயம் கண்ணனூர் மேடையிலே கும்பத்தை வைத்து வழிபாடு செய்கிறோம். அந்த சூரன் அந்த இடத்திலே வருவார். வந்ததே உண்டானால் அந்த கலசத்தை அடிப்பார். அங்கே ஒரு சின்ன சஞ்சலங்க. நாம எல்லாம் கண்ணன் மேடை இருக்கிறோம். அந்த சூரியன் எங்கேயோ இருக்கிறான். அவனுக்கு எப்படி இங்க வருவது? உன்னுடைய மைத்துனனுடைய பார்வதி சிவபெருமானுக்கு பிறந்த ஆமா உன்னோதரனை அழைத்து ஆமா சண்டை செய்யும் பாவனை போல பாவனை அழைக்க வேண்டும் கொண்டு வந்து சண்டை செய்யும் பாவனாக கொண்டு வந்த பாவனை கோயிலுக்கு பம்ப இருக்கீங்களா? பம்பகார் சொல்லிருக்கீங்களா? பம்ப இல்லையா?
இந்த கல்வி மேடைக்காகப்பட்டதை அந்த சூரியனாகப்பட்ட பலனுக்காகப்பட்டவனை சண்டை செய்ய பவனை போல புறவு முதுகிட்டு காட்டி கல்வி மேடை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் அசூர் நாகம் அடிச்சிருந்து கொண்டு வா. ஒரு வேலை அவங்கிட்ட போய் மாட்டிக்கணும்னு வச்சுக்க, அவன் மேல வந்தாலும் நீ செட்டி ஆயிடுவ. சண்டைக்கு போகக்கூடாது. சண்டைக்கு இழுத்துட்டு வரணும். ஏன்னா மாமா அவரை போய் சாகறாங்க. நான் வர மாட்டேன். அவன் தலைமாண்ட வச்சிருவான், இந்த சாறு விட மாட்டான்னு என்ன அசாத ஊத்துன மாதிரி கொஞ்சம் ஏகர மாதிரி ஊத்துவாங்களா?
ஓடி வருகிறார் அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே அங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் தான் இந்த கண்ணனூர் மேடையிலே தோன்றி இருக்கிறது இந்த கலசத்தில் இருந்து சரியா கரகத்தில் இருந்து அம்மா தோன்றி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அனைத்து பக்த கோடிகள் வந்து அந்த அம்மனுடைய அருள் பெற்றியான சூரனை வதைக்கும் முன்பதாகவே அப்போது அகோரமாக இருக்கிறதால் உருவம் இப்ப சாந்தமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் எல்லோரும் அந்த அம்மனை வந்து வணங்கிவிட்டு கையில பணம் இருந்தா போடுங்க இல்லைன்னா வந்து விபூதி குங்குமத்தை எடுத்து வைத்து செல்லுங்கள் எல்லோரும் வந்து அந்த அம்மனை வணங்குங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம்
வணங்கி வருகிறார்கள். ஏய், இந்த ஆலயத்தை கட்டியவர்களும் ஆமா, இங்கு வந்து வணங்கியவர்களும் ஆ, இதற்கு பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த பக்த கோடிகளும் ஆமா, கங்கனாதிபதிகளும் ஏய், வந்திருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆ, எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். அற்புதமா இருக்கு. அவர்கள் மனதில் என்னென்ன குறைகள் இருக்கிறார்களோ எல்லா வந்த வரங்களையும் நீ அள்ளி கொடுத்து இந்த ஆலயத்தில் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படியா இருக்குமா? சரி, இந்த கும்பகலத்திலே இருக்கிறோமா? அந்த கும்பகலத்திலே அமர்ந்து கொண்டு அந்த பரமக்கேள் என்று சொல்லக்கூடிய அசுரனாகப்பட்ட பெருமான் ரொம்ப கும்பகலாக பேசுவான். அந்த கலசத்தை தள்ளுகிற போது அந்த கலசத்திலே உத்தரமாக அவனை நினைக்கிறோம். அப்படியா? மகனே பாவனையா பாவனையா உன் பாவனை கட்டி கொடுத்துறியா கட்டினியா? வா மகனே 15 மீட்டர் ஒரு பாவாடை கட்டி கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணணும்? போய் அவங்ககிட்ட வீரத்தானமெல்லாம் காட்டாத. ஒரு தேனா பாட்டு வச்சுக்க போட்டா நம்ம மண்டு பாட்டுக்கு போயிடும்.